வானிசையின் அன்புறவுகளுக்கு அன்பு வணக்கங்கள். இது உங்கள் எமில் ராஜா. நீங்கள் ஆர்வத்துடன் எதிர்பார்த்துக் கொண்டிருந்த சந்திப்பு நிகழ்ச்சிக்கான நேரம் இது. இன்றைய சந்திப்பு நிகழ்ச்சியில் உங்களுக்காக நாங்கள் ஒரு சிறப்பு அதிதி ஒருவரை அறிமுகப்படுத்த இருக்கின்றோம். அந்த நிகழ்வை இன்னும் கோலாகலமாக்குவதற்கு என்னுடன் இன்று மற்றொரு சிறப்பு அதிதி ஒருவர் கலையகத்தில் இணைந்திருக்கின்றார். உங்கள் இதயம் கவர்ந்த இதயம் கவர்ந்த பொப்பிசை பாடகர் நிதி கனகரட்னம் அவர்களும் இந்த நேரத்தில் என்னுடன் இணைந்து கொள்கின்றார். இந்த நேர்காணலில் நன்றி நன்றி ராஜன். இந்த நேரத்தில் உங்களுக்காக நாங்கள் அறிமுகப்படுத்தவிருக்கும் இந்த சிறப்பு அதிதி ஈழத்தின் மூத்த பல்துறை கலைஞர், பொப்பிசை பாடகர், திரைப்பட தயாரிப்பாளர், இசையமைப்பாளர், படப்பிடிப்பாளர் என்று பல தமிழுக்காகவும் தமிழ் கலைத்துறைக்காகவும் பல தொண்டுகளை புரிந்த ஷன் அவர்களை இந்த நேரத்தில் நாங்கள் வானிசையின் வானொலிகளுக்கு வரவேற்கின்றோம். வணக்கம் ஷன். உங்களை இந்த நேரத்தில் வானிசையின் வானிலைகளுக்கு வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் அறிந்த சில விடயங்களை கூறி உங்களுடன் இந்த நேர்காணலை ஆரம்பித்து வைத்தேன். எமது நேர்களுக்காக வானிசையின் இந்த நேரத்தில் 88.9 FM அலைவரிசையில் கேட்டுக்கொண்டிருக்கும் நேர்களுக்காகவும், அதே போன்று இணையதளத்தினூடாகவும் 24 மணி நேர இன்பத்தமிழொலி வானொலி ஊடாகவும் கேட்டுக்கொண்டிருக்கும் பல தமிழ் இதயங்களுக்காகவும் உங்களை பற்றி ஒரு சிறு அறிமுகத்துடன் இந்த நேர்காணலை தொடருவோம் என்று நினைக்கின்றேன். Pop that's coming off. Do you want to use other mic or? நான் எதிர்பார்க்கவில்லை, எதிர்பாராத பட்டி தொட்டி எங்கும் நம்பர் 1 முதல் அந்த புத்தியே அந்த பாடல் இளைஞர்கள் இந்த பேண்ட் அரசாங்க பேண்ட் அவர்கள் இந்த பாடல்கள் ஒதுக்கி கொண்டிருப்பதாக ஆரம்பித்தேன். அடுத்தபடியாக எனக்கு இரண்டாவது நாட்சி அமைந்தது. மீண்டும் அதே கூட்டணியை வைத்து பாடக வைத்து அந்த பாடல் அதுவும் பட்டி தொட்டி இன்றும் கூட நிச்சயமாக பாட்டி அந்த எல்லா இடங்களும் சொன்னம்மா இந்த பாட்டை பாடி அதை பின்பு ஒரு வருடம் கழித்து அதை தமிழில் பாடியுள்ளேன். கூட அந்த பாடல் மிகவும் பிரபலமாக இருக்கின்றது. அப்ப என்ன உடனடியாக ஒரு அப்படியே நான் என்னுடைய பாடல்கள் எல்லாம் என்ன உச்சத்தில் கொண்டு சென்று விட்டன. இப்பொழுதும் நான் இசையமைத்துக் கொண்டுதான் இருக்கின்றேன். நீங்கள் யூடியூபில் எடுக்கலாம். என்னுடைய சமீபத்தில் நான் அகத்தி அந்த திரைப்படத்தில் எடுத்ததும் அதுவும் நீங்கள் எடுக்கலாம். சுருக்கமாக நான் இவ்வளவையும் கூறியிருக்கின்றேன். நான் உங்களுக்கும் சந்தர்ப்பம் தர வேண்டும். நான் சொல்ல போறேன். நான் தெரியும், பாலச்சந்திரன், ஸ்ரீவன் பாலச்சந்திரன் மியூசிக். ஓ கடிக்காரம். நிச்சயமாக அதோட வந்து நான் முக்கியமாக நான் இப்போ கண்ணை வந்து சென்ற குழந்தை தான் இவர் என்னுடைய மூத்த சகோதரருடைய வகுப்பை சேர்ந்தவர். அதனால அவ்வளவு பழக்கம் இல்லாட்டிலும் பிறகு பின்னணியிலே வந்து நாங்கள் அந்த
அக்வான்ஸ்ல படிக்கல இவர் அங்கே படிக்கல எனக்கு தெரியும் அங்கே படிக்கிறாங்க அங்கே ஐஸ் டு மீட் இன் கலந்து அதன் பிறகு பார்த்தா ஷான் என்டர் த யூனிவர்சிட்டி அதுக்கு பிறகு பார்த்தா அவர் சொன்ன மாதிரியே இடையிலேயே தனது இந்த மியூசிக் ஆர்வம் படம் கவர்மெண்ட் ஆர்வத்தில் இவர் போய் படங்கள் எடுத்ததே தெரியும் எனக்கு. ஆனா பிறகு எனக்கு ஆக தெரிஞ்ச கூடன்னு சொன்னா இவர் இந்த அங்கே ஷன் ரெக்கார்ட் பாரன்னு சொல்லி பெட்டால ஒரு ரெக்கார்ட் பாரன்னு ஆரம்பிச்சு இவரே பாடல்கள் அதாவது இசைத்தட்டு தயாரிக்க தொடங்கினார். அதுல முதலாவது ரெக்கார்டு இவர் செய்தது வந்து எப்படின்னு சொன்னா ராசநாயகம் பாடா ராசநாயகம் என்ற இசைத்தட்டு. அது நல்ல பெருமை அது 71ஆம் ஆண்டு சொன்னது. சிங்கள மக்கள் அதான் 99% சிங்கள மக்களும் கூட வாங்கினது என்ன அது பார்ட்டி டைம் போட்டுனாங்க. அதே நேரத்துல அந்த அதுக்கு இசையமைத்தது வந்து கூட க்ளோட் பெர்னாண்டோ. அப்ப அங்கே வந்து என்ன முடிச்சதுன்னு சொன்னா முக்கியமாக இலங்கைக்கு முதலாக அதாவது இந்தியாவிலே இப்ப இருக்கிற ரகுமான யாரா இருந்தாலும் சரி அவளுக்கு கீபோர்டுண்டா என்னண்டு எழுத்து கூட தெரியாத காலத்துல பிறந்து இருக்க மாட்டார்கள். ஷன் இந்த இசை இந்த அந்த ரெக்கார்டால முதல் வெளிக்கிட்ட ஒரு கீபோர்ட் அந்த கீபோர்ட்ல வச்ச மியூசிக் ரெக்கார்டு உண்டு. அது வந்து வாண்டர் ஆர்கன் என்று சொல்லி 4 தரமான ஆங்கில பாடல்களை க்ளோட் பெர்னாண்டோ இசையமைத்து பிளே பண்ணி ஷன் ரெக்கார்ட் பார்த்தா முதலாக வெளியிட்டது. அந்த வழியாக அந்த ஒரு பெரிய ஒரு புதிய சகாப்தத்தை உண்டாக்குறதுக்கு உதவினது ஷான்னு சொல்லுவேன். இந்த ராசநாயகம் கூட அதை சொன்ன மாதிரி அதுல சிங்களம் கூட அதான் இப்ப இங்க கூட எல்லா பேண்ட்லயும் இந்த ராசநாயகம் பாடுவது நான் சொல்லுவது இது என்னுடைய பாடல். ராசநாயகம் வாடா ராசநாயகம் கொண்டு வாடா மசாலபடி ராசநாயகம் என்று ஆரம்பித்து அது ஹரிமவே டெக்னாண்டி சிங்களத்துல போய் பிறகு ஆங்கிலத்துல மாறி பிறகு ஹிந்தி மொழியிலேயும் கொஞ்சத்தை பாடி அப்ப 4 மொழியில அதாவது இலங்கையின் அதாவது இங்க இந்த சீட் என்னது அதான் போர்ச்சுகீஸும் போட்டுனாங்க போர்ச்சுகீஸும். அப்ப அதுல வந்து இந்த 3CR சிங்கள வானொலி இங்க மெல்பர்ன்ல கூட அவள் என்னை கூப்பிட்டு அந்த பாடலை போட்டு சொன்னார்கள். இலங்கையின் சரித்திரத்திலேயே இதுதான் முதலாவது இசைத்தட்டு 5 மொழிகள் சேர்ந்த ஒரு பாடல். ஒருத்தரும் அது வரைக்கும் செய்ததில்லை. அதுக்கு பிறகுதான் எங்களை பார்த்து அதாவது அந்த பெருமை சன்னுக்கு தான் போவோம். உண்மையிலே சன் தான் அந்த ரெக்கார்டை வெளியிட்டு பிரபலப்படுத்தினது. அதோட அநேகமாக அந்த லேபிள்ல கூட எல்லாரும் சும்மா பேர் தான் போடுவார்கள். இந்த ஷன் ரெக்கார்ட் பார் அல்லது இந்த கோல்டன் ஸ்வான் பேரை போடுறீங்க. என்னுடைய படத்தையே ஷன் போட்டு விட்டது அந்த லேபிள்ல. அந்த வகையாக ஒரு பெரிய புதிய முயற்சிகள். ஏன்னா நாங்க இந்த யங்கா இருந்ததுனால மட்டும் ஸ்கூல்ல படிச்சது இல்ல ஆளையால் தெரியும். அதோட இந்த ஆர்வம் சன்னுக்கும் கூடிய அளவு இருந்ததுனால இந்த இசைக்குள்ள பூரவனும் அதை இதான் மேல கொண்டே விடவனும் இப்ப பாருந்தது படம் எடுக்கலே மாட்டே சொல்றாரு முறையில. நான் ஏன் படம் எடுக்கிறேன்னு சொன்னா இந்த இளைய சமுதாயத்திற்கு நல்ல வாய்ப்புகளை கொடுக்க வேணும், அவருக்கு வேலை எடுத்து கொடுக்க வேணும், அவையில அந்த தொழிலை மேல கொண்டு வர வேணும். இந்த திரை இசைன்னு சொல்லிக்கல தனியா பாடுற மாத்திரம் இல்லை, எத்தனையோ வகையான பக்கங்கள் இருக்காது. எல்லாம் ஒன்று சேர்ந்துதான் படமாக வருது. அப்ப அந்த வகையாக அந்த தொழிலுக்குள்ள இருக்கிற எல்லாருக்கும் அது இன்னும் கூடிய அளவு வாய்ப்புகளை கொடுக்கணும். மறுபடியும் சொன்ன எனக்கு நான் சந்தோஷப்பட்டேன்னு சொன்னா நித்திய நாங்களும் இந்த இந்திய திரைப்பட பாணியில கணக்கா பாட்டை போட்டு பாடாம வெள்ளக்காரன் இங்கிலீஷ் படங்கள் மாதிரி செய்ய ஒன்று ஆசைப்படுகின்றேன். அதனால அதோட என்னன்னு சொன்னா அந்த இன்டர்நேஷனல் லெவல்ல அந்த ஆங்கில படங்களோட நிகராக நிக்கத்தக்க படம் எடுக்க வேணும் என்ற ஆசையை சொன்னோன்னே பெருமைப்படுறேன். உண்மையில ஷன் இப்படி யோசிக்கிறதே எனக்கு பெரிய ஒரு பெருமையா இருக்கு. அதுவும் அதுவும் அதான்
நிச்சயமாக. ஆமாம். நான் அங்கு போய் செய்திருக்கிறேன். அவர்களை நாங்கள் சர்வதேசத்தில் போன்றவர்களும் அவர்களை நாங்கள் தூக்கி விடணும். பொருளால பாதிக்கப்பட்டு எவ்வளவு கஷ்டத்தில் இருக்கிறார்கள். அதுதான் நான் செய்கிறதையும் செய்து கொண்டிருக்கின்றேன். எனக்கு தெரியும் மற்றதோடு நான் இதை சொல்லலாமோ தெரியாது. நீங்கள் பண விஷயத்தோட நிறைய நீங்கள் செலவழிச்சிருக்கீங்களே இல்ல பெருமளவு. அதாவது நட்டப்பட்டாலும் பரவாயில்லை, நான் இந்த கால் நினைக்கணும் பண்ற மாதிரியான உந்து சக்தி தான். ஓ நெஞ்சுக்கு நீதி. ஓ அதான் ஆனால் ஒருவருமே நம்புறார்கள் இல்லை. நான் இந்த படத்துக்கு செலவழித்தது வெறும் 5000 பவுண்ட் மட்டுமே. நான் அடுத்த படமும் நான் தயார் கதை வசனம் எல்லாமே எல்லாம் தயாராக இருக்கிறார். பெரிய ஆசிரியர் ஜீவகுமார் அவர்கள் எழுதியது. இப்ப ஷூட்டிங் ஆரம்பிக்க போகிறேன். இந்தியா, அதாவது எங்களுடைய தாயகம் இந்தியா, டென்மார்க், இவ்வளவு நான் இந்த 3 நாட்டிலும் படம் பிடிப்பு நடக்கும். ஆனால் என்னுடைய முதலீடு வெறும் 15000 பவுண்ட் மட்டுமே. சொல்ல மாட்டார்கள். ஆனால் நான் சேர்த்தான் போகின்றேன். ஆனால் இதுல நான் இந்த உதவிகளை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். ஒரு சிலரோட நான் பேச்சுவார்த்தைகள் நடத்தி கொண்டிருக்கிறேன். திரு உதவி மாறும் அந்த கூட்டங்களுக்கு நான் திருப்பி கொடுத்து விடுவேன். நான் கடனாக கேட்கவில்லை. யாராவது பண்ணலாம் சரி கூறுங்கள். அதான் இந்த நான் இந்த வைஃபுக்கு நான் சொல்லிக் கொடுத்தேன். One thing I should appreciate is விடாப்படியா நின்று அடாது மழை பெய்தாலும் விடாது நாடகம் நடத்தப்படும் என்ற மாதிரி எத்தனையோ மலைகளுக்கு நடைஞ்சிட்டார். 70களில் அன்று அந்த பயணம், அந்த புரட்சி இன்னும் நடைபெற்றுக் கொண்டு. அதோட என்னன்னு சொன்னா ஒரு பெரிய இழப்பு என்னன்னு சொன்னா ஷாண்டன் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரெக்கார்ட் பாஸ். அங்க அந்த பெட்டா ஸ்ட்ரீட்ல அந்த மெயின் ஸ்ட்ரீட் பெட்டால 3 விசாகா மால்ஸ், அங்கால நியூ சவுண்ட்ஸ் என்டர்பிரைஸ், அப்புறம் அங்க மற்ற அங்கால லோட்டஸ் எல்லாம் இருந்தது அதுக்குள்ள. அப்ப ஷன்னும் அது நடந்து கடைசியா என்னன்னா அந்த 83 ரயட்ஸ்ல வந்து எங்கட ஒரு பேசிக் அந்த ஒரிஜினல் டேஸ்ட் கூட இல்லாம போயிருக்கு, அந்த ஒன்றுமே இல்லாம போயிருக்கு அந்த வகையாக. ஆனா என்றாலும் விடாம ஷன் நான் டென்மார்க்கு போய் பார்த்தா அங்கேயும் என்னை இன்வைட்டட் மீ டு டென்மார்க். அங்கேயும் போனா பார்த்தா திரும்பவும் he started doing the same thing. ஆனா one thing is the main thing I must appreciate ஷன். அப்படி சொல்லணும் என்னன்னு சொன்னா, நாங்கள் இங்கே மேடையில் ஏற போய்க்கல ஷன், எங்களுக்கு இந்த சிலோன் லெவல்ல நாங்கள் பாட்டு பாடும் பொழுது ஒரு ஃபுல்லி ஃபிளெஜட் பேண்ட் தான் எங்களுக்கு பிளே பண்றோம். ஹை லெவல் பேண்ட் தான் எங்களுக்கு பிளே பண்றேன். இங்க வந்து சும்மா எனக்கு சின்ன மாமி கூட மிருதங்கம் அடிக்க வழக்கு வந்துட்டுது. ஆனால் ஷன் ஜெர்மனில இருந்து ஒரு பேண்டை கூப்பிட்டு எனக்கு பிளே பண்றதுக்காக. அவங்க வந்து அடிச்சோன்னா அந்த லெவல்ல அந்த he maintained that அந்த ஸ்டாண்ட் ஹை ஃபை ப்ரொஃபஷனல் ஸ்டாண்ட். இன்னும் இன்றைக்கு வரைக்கும் நான் ஆஸ்திரேலியால ஒரு தமிழ் நிகழ்ச்சி கூட நான் ஒரு ப்ரொஃபஷனல் லெவல்ல நான் பார்த்தது இல்லை. எங்கேயாவது ஒரு தொக்கு நிற்கும், எங்கேயாவது ஒரு சின்ன இடத்துல சின்ன பிள்ளை வந்திருக்கு. ஏன்னா அந்த மாதிரி இங்க அந்த கீபோர்டை வச்சு கொண்டு எல்லாம் செய்யத்தான் பிடிக்கணும் முடியும். ட்ரம்பெட் செக்ஷன் அளவுக்கு எங்கிற தமிழ் மக்கள் அப்படி ஆர்வமா காட்டுவதில்லை. இது மியூசிக் சும்மா கீபோர்டால போட்டு செய்து விட்டு போக வேண்டும் இந்த மாதிரி காசு கொடுக்க பயத்திலேயோ பயம் இல்ல பஞ்சி. அதனால அவள் என்ன சொன்னா ஒரு எவ்வளவு முடியுமோ அண்ணா பார்த்து செய்யுங்கன்ற மாதிரி தான். அதாவது இந்த மியூசிக் ஆனா இந்த இங்க வந்த சிங்கள மக்களை பாருங்க, அந்த ராசநாயம் அவர்கள் பாடுவார்கள், அந்த நான் பாடின மாதிரியே அச்சொட்டாவா பாடுவார்கள் அந்த வகையாக. ஆனா ஒரு தமிழ்ல உச்சரித்து கொஞ்சம் பிள்ளையா இருக்கும். ஆனா இன்ஸ்ட்ருமெண்டேஷன் வந்து பெர்ஃபெக்ட். அதாவது he maintains Shan maintains the hi-fi level, the perfection. பார்த்தேன் நான். செய்ய முடியாது என்றால் நான் செய்து கொண்டிருக்கிறேன். 5000 பவுண்டில் படம் செய்ய முடியாது, ஆனால் செய்து விட்டேன். அடுத்த படம் வந்து நான் ஆஸ்கார் பரிசளிப்பு விழாவுக்கு தான் அனுப்பி
that's good. That's the way to aim. இப்ப அப்படிதான் நீங்க இருக்கணும். என்ன that's the way we should go. அதை நோக்கித்தான் நான் பயணிக்கின்றேன். நான் என்னுடைய பிள்ளைகளை அங்க அங்க தாயத்தில் இருக்கிற பிள்ளைகளை நான் கொண்டு வருவதுதான் எனக்கு ஒர்க்கார் லெவலுக்கு நான் கொண்டு வர போகிறேன். அதுதான் என்னுடைய முயற்சி. கேட்டுக்கொண்டிருக்கின்ற நேயர்களும் நீங்களும் எங்களுக்கு ஆதரவு தாருங்கள். உங்களுடைய ஆதரவு இல்லாமல் நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாது. அதான் வியாபார நோக்கத்தோட செய்யவில்லை. நான் அதாவது எங்களுடைய மக்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுக்க வேண்டும். அதை நான் கொடுத்து விட்டேன். அவர்களுக்கு லட்சக்கணக்கத்தில் நான் ஊட்டி கொடுத்தேன். இப்பவும் கொடுத்து கொண்டிருக்கிறேன். அதாவது நீங்க பாருங்க, இந்த பிளாயர்ஸ், அந்த டிக்கெட் எல்லாம் காயத்தில் இருந்து அங்க செஞ்சு அடுத்த படமும் செய்ய போறேன். அதை கொடுக்க போகிறேன். கொடுத்து கொண்டிருக்கிறேன், கொடுக்க போகிறேன். நல்ல அதான் மற்றது என்னன்னு சொன்னா, நானும் இந்த கேட்டுக்கொண்டு நான் சொல்ற ஒரு அறிவுரை என்னன்னு சொன்னா, வேண்டுகோளாக தான் இருக்க வேணும். இந்த படத்தை கட்டாயம் எல்லாருமாக இப்ப நூற்றுக்கணக்காக நீங்கள் வந்து பார்க்க வேண்டும். அதாவது அந்த சண்ட முயற்சிகளுக்கு நீங்கள் ஒரு உறுதுணையாக நின்று அந்த அவருடைய இந்த பேர் மாத்திரம் வர்றதில்ல, தமிழ் இசை அதாவது சினிமா மேலும் வளர வேணும் என்ற ஆசையோடு நீங்க வர வேணும். ஏன்னு சொன்னா இப்ப நீங்கள் எங்க பார்த்தாலும் ஒரு சின்ன ஒரு கண்ட்ரி நாட்டுக்குள்ள பெரிய பெரிய அளவுல திரைப்படங்கள் அங்க தயாராகி கொண்டிருக்கின்றது. என்ன நீங்க பார்த்துருக்காங்க, சில இடங்களில் சில நாடுகள் இருக்கின்றன வந்து ஒரு 30,000 ஜனத்தோடு இருக்கிறார். இப்ப எங்களுக்கு தமிழ் மக்களாக நாங்கள் யாழ்ப்பாணத்தை பார்த்தா 3 லட்சம் 35 லட்சம், ஒட்டுமொத்தமாக பார்த்தால் எங்களுக்கு 70 மில்லியன் மக்கள். அவ்வளவுக்குள்ள நாங்கள் இருந்து கொண்டு பாருங்க. அதுக்குள்ள பார்த்தா கூட இந்தியாக்குள்ள கூட அந்த சின்ன ஏரியா கேரளாக்குள்ள பாருங்க எந்த அளவுக்கு படங்கள். அப்படி பார்க்கும் பொழுது நாங்களும் அந்த லெவலுக்கு இப்ப உறுதுணையாக நாங்கள் சன் போன்ற ஆட்களுக்கு பின்னால் நிற்க வேண்டும். அதைத்தான் நாங்கள் பேர கொண்டு வந்து எங்களுடைய திரைப்பட அந்த தொழில் மென்மேலும் மெருக வேணும். இவருக்கு இப்ப இன்னும் 75 வயதா போயிடுது சன்னுக்கு. சொல்றது சரி, பிள்ளைகள் என்ன எனக்கு 72 போயிட்டுது. அந்த 75லையும் சன் 75 சன் கூட ஒன்று கேட்கணும்னு இப்ப என்னன்னு சொன்னா, இப்ப இன்றைய நான் அந்த வகுப்புல கார்டியோவாஸ்குலர் ஸ்டடி செய்து கொண்டு வந்தேன். நான் இப்போ ஒரு புது தியரி வந்திருக்குது. அந்த 60 வயதுக்கு பிறகு இந்த எல்டிகள் அந்த பேட் கொலஸ்ட்ரால் வந்து கூட இருக்கிறாக்கெல்லாம் கூட வருஷம் ஜீவிக்கலாம். இப்ப உங்களோட எல்டிஎல் லெவலில் இருக்க சொல்லி இருக்கிறோம். இல்ல என்னன்னா 75 வயசுலயும் ஆர்வமாக, உண்மையில ஆர்வமாக இப்படி செயல்படுறது ஒரு பெரிய காரியம். என்ன அது பெரிய காரியமே தான். எங்கட வயதொத்தாக்கள் பலரும் இந்த இடத்துல இல்லை. அதாவது ஒரு அடையாளம் அளிக்கப்பட்ட ஒரு இனமாகத்தான் நாங்கள் இருக்கோம். எங்கள் 70களில் ஒரு காலத்தில் மிளறி வந்த மது சினிமா இசைத்துறை எங்களை போன்றவர்களுக்கு, அதாவது எங்கள் பரம்பரையை சேர்ந்தவர்களுக்கு பலருக்கு கூட இதுதான் நான் முதல் தரமாக இந்த சந்திப்பில் தான் இந்த தகவல்கள் சிலவற்றை நான் அறியக்கூடியதாக இருந்தால் இதனை பற்றி அறிவதற்கோ வாசிப்பதற்கோ சந்தர்ப்பங்கள் பலருக்கும் இல்லை என்று சொன்னால் அந்த சந்ததிகளுக்கு இடையிலான இடைவெளி அதே போன்று எங்கள் அடையாளங்கள் பாருங்கள், உங்களுடைய இசை தட்டுக்கள் சிலவற்றில் இப்போது கூட நாங்கள் பாடலை கேட்கும் பொழுது எங்களுக்கு எங்களுடைய திருப்பி சொல்லிக் கொண்டோம். அந்த இமோஷனல் அட்டாச்மெண்ட். ஆனால் எங்களில் பலருக்கு, அதாவது எங்களுக்கு அடுத்த சந்ததியினருக்கு கூட அந்த பல இந்த அடையாளத்தை தொடர்பு படுத்தி கொடுப்பதற்கு 70களில் நாங்கள் ஒரு காலத்தில் இந்தியா சினிமாவுக்கும் இந்திய இசைத்துறைகளுக்கும் இணையாக இருந்தோம், அல்லது உயர்வாக போனாங்க. ஏன்னு சொன்னால் நான் என்ன பெரிய பெருமையை சொல்லக்கூடாது. இந்த சின்ன மாமிய பாடலை வந்து 6 படங்கள்லயே போட்டுக்கிறார்கள். அதாவது கொஞ்சம் கொஞ்சமா போட்டு கடைசியில முழு பாட்டையுமா போட வேண்டிய நிர்பந்தம் வந்திருக்கு 40 வருஷங்களுக்கு பிறகு. அந்த வழியாக பார்க்கல வந்து we have created something great. நிச்சயமா. சொல்லுங்க சொல்லுங்க. ஒரு பாடல் வெளிவரும்போது 20, 30, 40 இங்கே வரையில 100 வாக்கிய கருவிகள் கூடி பாதிக்கிறார். குறைந்தது 20 வாக்கிய கருவிகளாவது அந்த திரைப்பட செய்தி இருக்கும் காலத்தில். நாங்கள்
5 இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். இசைக்கலைஞர்களை வச்சிருந்தார். அதாவது ஒரு தபேலா பிளேயர் அல்ல ஒரு ட்ரம் பிளேயர் இருப்பார், ஒரு கீபோர்ட் பிளேயர், ஒரு பேஸ் கிட்டார், ஒரு ரிதம் கிட்டார், ஒரு லீட். அவ்வளோ we didn't want this. இதை வைத்துக்கொண்டு நாங்கள் சாதனை படைத்தது பெரிய ஒரு சாதனை. அதுக்கு உதாரணம் நான் என்னன்னா, இந்தியாவில இருந்து வர அந்த டூரிஸ்ட் அந்த வருகிறவர் எல்லாரும் வந்து முத்திகரணத்துக்கு சின்ன மாமி என்னுடைய குளிர் அடிக்குது, அமுதன் அண்ணாமலை, மனோரமா போன்ற அவர்களுடைய இசைக்காட்டுகளை கண்டிப்பாக வாங்கி கொண்டு போவார். இது வந்து நிஜம். ஏன்னா இன்னும் கையால நான் திட்டனா தெரியுமா அவ்வளவுக்கு எங்களுடைய பொக்கிஷை உலகெங்கும் கொடியேற்றி பறந்தது. இப்போ தான் இப்போ நாங்கள் பாடப்பயில இல்லை இன்னும் வரவேற்பு இருக்கொழிய ஒருத்தரும் இறங்கி போடான்னு சொல்லி அண்டைய காண்டிக்குதானே அண்டைய காண்டி நடந்ததை காண்டிக்கலோ பாடும் பொழுது ஓ ஓ ஓ ஓ இது வந்து ஓ ஓ எவர்கிரீன்ஸ் எவர்கிரீன்ஸ் மற்றது என்ன எனக்கு ஒரு சந்தோஷமான காரியம் என்னென்றால் எனது நண்பர் BSI ஜெயபாலன் 2 பேரும் நாங்கள் டென்மார்க்கு போயிருந்த பொழுது ஷன்னோட கதைக்கு ஷன்லாம் எனக்கு தனக்கு ஒரு பாட்டு தெரியுது. அந்த காலத்துல அந்த என்ன பாட்டது ஷன் அந்த கத்தரீனா சாங் வாஸ் வெரி பாப்புலர். ஹே ஹே கத்தரீனா அந்த இசையில நானும் ஒரு வசனங்கள் எழுதி இவரும் போட்டு ஒரு பாட்டு போட்டாங்க. இந்த ஆகா கண்ணம்மா அப்படியே நில்லம்மா சொல்லி, அதாவது வெளிநாட்டுக்கு வந்த ஒரு பொம்பளை பார்த்து புருஷன் பாடுற, நீ இந்த அம்மாவையும் அப்பவையும் வச்சு பாப்பியாண்டு அல்லது கொண்டே ஹோம்ல விடுவியாண்டு, அதெல்லாம் நாங்கள் அந்த யதார்த்தத்தை நாங்கள் ஒரு நாடகத்தையும் ஒரு சோஷியல் சிச்சுவேஷனையும் நீங்கள் அந்த அதுல போட்டு விட்டாங்க. என்ன we wanted to educate the people. மற்றது அது நாங்கள் அங்க போய் கறி சமைக்கிறோம்ன்றதையும் நாங்கள் எழுதினாங்க. அதாவது நாங்கள் கறி சமைச்சா கை மணக்கும் தெரு கை இல்ல திருமணக்கும் திருமணக்கும் அப்படித்தான் அது இந்த இருக்கு. நான் போட போறேன் இந்த பாட்டு போடுறேன். இதோ இந்த உங்களுக்கு அந்த கேளுங்க மக்களுக்கு. ஆனா இந்த மைக் செட்டிங் இருக்கா பாருங்க, சின்ன பாப் கொண்டு வருது. அதை கேட்க உங்களுக்கு வந்ததா ஹெட்ஃபோன்ல? Did you hear it? Did you hear it? I'm used to it, but I don't know. Do you want to try this mic? இதுல ஹெட்ஃபோன் ஆயிடுச்சு. ஹெட்ஃபோன் ஆயிடுச்சு. அவருக்கு லைனஸா இருக்கு. நான் கதைக்கு Doing good. ஹலோ அண்ணா. Doing good. நல்லா போகுது. வேற என்ன உங்கள்ட்ட கேட்க வேணும்? ஹலோ அண்ணா. என்ன கேட்க வேணும் உங்கள்ட்ட? கேள்வி சொல்லுங்க. கூட போகணும். ஓகே ஓகே. அடுத்தது புள்ளி அடிக்கிறதுக்கான அவர் இல்ல இந்திய நாக்களை வச்சு செய்த ஒரு பாட்டு போட்டு காட்டுவாமே. அடுத்தது வந்து நீங்க சீர்திருத்தம் சைலஜா SPB பாடின ஒரு பாட்டு நோட் பண்ணுங்க. அதையும் அதுல ஒரு சின்ன துண்டை போட்டு காட்டுவோம். அடுத்தது SPB சைலஜா பாடின பாட்டு. அடுத்த பாட்டு என்ன? அடுத்த பாட்டு இதுல தான் எழுதிட்டாங்க பேப்பர்ல. ஓகே, நீங்க என்ன ஸ்டார்ட் பண்ணுங்க. மியூசிக் கோட் ஆனா இன்னொரு ஹெட்ஃபோன் இருக்கு. நான் பாப் பண்ணேன். Is it phone line or phone line? I'm not pretty Can you hear it now? Good phone. இதை நாங்கள் திரும்பி பாடணும். நல்ல சாங். I see the phone line. Yeah, it's the phone line. Okay, line up.
நிச்சயமாக ஒரு 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 சமூக சித்தரிப்பையே நீங்கள் அந்த பாடல் வழியாக வழங்க எழுதலாமா? ஓ கொடிக்கார சிங்க லாவணியம் அந்த பாடல். ஷான், உங்களுக்கு இத்தனை வயதிலும் கூட திரு நித்யா அவர்கள் கூறியது போன்று இந்த ஆர்வம் எங்கே இருந்து இந்த எனர்ஜி உங்களுக்கு வருகின்றது, எங்கே இருந்து இந்த மோட்டிவேஷன் வருகின்றது? ஏனென்றால் 75களில் எங்கே இருந்து இந்த இன்ஃப்ளூயன்ஸ் வந்தது? எங்கேயாவது உங்களுக்கு இந்த ஆமாம், நிச்சயமாக. நிச்சயமா உங்களோட குரலை கேட்கும் பொழுது 75 வயது ஒருவருடன் பேசுவதா நான் நினைக்கின்றேன். இன்னும் நீங்கள் 25-30களில் தான் இருக்கின்றீர்கள். இறைவனின் அருள் அது. நிச்சயமாக உங்களை போன்று சிரேஷ்ட இரு இசைக்கலைஞர்களை வானிசையின் இந்த வானிலைகளில் அதே போன்று கலையகத்தில் வந்து இந்த நேர்காணலில் ஈடுபடுவதில் இன்று மிகவும் பெருமகிழ்ச்சியாக இருக்கின்றது. இவ்வளவு காலம் இல்லை, நான் நினைக்கின்றேன் உங்களை போன்ற லெஜண்ட்ஸ் அல்லது இந்த மனிதர்கள் தமிழ் இசைத்துறையிலும் அதே போன்று தமிழ் கலாச்சாரத்துக்கும் அதே போன்று நம்மவர்களின் திறன்களை வெளிக்கொண்டு வருவதற்கும் நீங்கள் செய்யும் முயற்சிகள் நிச்சயமாக பாராட்டப்பட்டவை. பல முயற்சிகள் பலர் செய்கின்றார்கள், ஆனால் ஒரு குறுகிய வட்டத்துக்குள் அவர்களுடைய சுயநலனை கருதி செய்கின்றார்கள். இங்குள்ளவர்கள் பலர் இந்தியாவுக்கு சென்று படங்களை தயாரிக்கின்றார்கள், கோடிக்கணக்காக செலவுகளை செய்து. இது நிச்சயமாக. ஷான், உங்களுடைய இந்த முயற்சிக்கு தோள் கொடுக்க விரும்புபவர்கள் எவ்வாறு தொடர்பு கொள்ளலாம்? ஒரு மின்னஞ்சல் இமெயிலை கூறுங்கள். Denmark. Definitely. At hotmail.com. gmail.com or .com? Hotmail.com or gmail.com. .com, right, okay. Hotmail, not Gmail, right. Yes. Okay. 60552346. தொடர்பு கொள்ளலாம். எஸ். ஷான், நீங்கள் இந்தவாறு ஒரு ஏதாவது நீங்கள் நவீன புரட்சி ஒன்றை செய்திருக்கீங்க இந்த தயாரிப்பு துறையில், சினிமாக்களில் எவ்வாறு இந்த அதாவது இந்த சின்ன பட்ஜெட்டுக்குள்ள எவ்வாறு இவ்வாறான மாபெரும் தயாரிப்பை நீங்கள் செய்றீங்கள்? ஏதாவது இனோவேஷன் உங்களுடைய ப்ரொடக்ஷன் டெக்னாலஜியில் அல்லது புதுவிதமான ஏதாவது முயற்சிகளில் நீங்கள் இது என்ன நிச்சயமாக
ம். ம். ம்ஹும். 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 ஷான், உங்களுடைய இந்த இந்த பயணம், உங்களுடைய இந்த திரை இசை பயணங்கள் இது ஒரு நூலாகவோ அல்லது எதிர்கால சந்ததிகளுக்கு ஆவணமாக வழங்குவதற்கு ஏதாவது முயற்சிகள் செய்து? என்றால் என்னை போன்றவர்கள் உங்களுடைய பேச்சை கேட்கும் பொழுது எனக்கு தமிழில் சொல்ல என்னது வெரி மச் இன்ஸ்பயர்ட். அதாவது நிறைய விஷயங்கள் படிக்கவிருக்கின்றது, உங்களுடன் பல கேள்விகளை கேட்க வேண்டும் போல் இருக்கின்றது. எங்களை போன்றவர்களுக்காக நீங்கள் இவ்வாறான உங்களுடைய ஆவணமாக வெளியிடுவதற்கு உங்களுடைய இந்த பயணத்தில் முக்கிய கல்விகள், நீங்கள் கற்றுக்கொண்ட வாழ்க்கை பாடங்கள், அதே போன்று இந்த இசைத்துறையில் நீங்கள் சந்தித்த சவால்கள், இவர்களை எவ்வாறு முகம் கொடுத்தீர்கள் என்பதை பற்றி இளையவர்களுக்கு விட்டுச் செல்வதற்கு ஏதாவது முயற்சிகள் உண்டா? ஷான், நீங்கள் கூறியது போன்று நீங்கள் திரைப்பட சினிமா துறையில் நீங்கள் ஜோதிபால, அதே போன்று இந்த பிரபலியங்கள் அங்கு அவர்கள் பெரிய என்ன சொல்வது ராட்சதர்கள் என்று கூறலாம் இசைத்துறையில், யம்பவான்கள். அவர்களுடன் பயணித்த எம்மவர்கள் என்று சொல்லும் பொழுது எனக்கு மிகவும் பெருமையாக இருக்கின்றது. காமெடி பான்சேகா, ஆமாம். நடிகர் நிச்சயமாக பரிசு பெற்றவர். ஆமாம், நிச்சயமாக. அதாவது இந்த இசை என்பது இனங்கள், மொழிகள் பலவற்றையும் கடந்து ஒரு கட்டத்தில் ஒரு 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 சர்வதேசம், அதாவது ஒரு அந்த பிரிவினையில் ஒற்றுமை கண்ட ஒரு முயற்சியாகத்தான் நான் காண்கின்றேன். நீங்கள் பேசும் பொழுது நான் காணவில்லை அது சிங்கள கலைஞர், இவர் தமிழ் கலைஞர், நாங்கள் தனி நாடு தேவை, தனி மொழி. நிச்சயமாக இந்த உங்களை போன்றவர்கள் தொடர்ந்து இருந்தால் இலங்கை நிலைமை நிச்சயமாக வேறுபாடாக இருந்தது. மொழிபெயர் That's the best way. ಏನಂದ್ರೆ ಸಣ್ಣ ಒಂದು ಸಲ ಒಂದು ಚಾನಲ್ இங்க எங்களுக்கு இங்க ஆஸ்திரேலியால ஏகோட்ட ஸ்பெஷல் ப்ராட்காஸ்டிங் சர்வீசஸ்ன்னு வச்சிருக்கோம், SBS சொல்லி. அதில் வந்து ஒவ்வொரு நாள் அதுக்கு சேனல் 32 and 30 அதில் அதான் சொல்ல வரணும். இப்போ நீங்கள் அதுகளுக்கும் அனுப்பினா தான் வித் சப்டைட்டில்ஸோட போட்டால் அதுகள் அவங்களே என்ன மாதிரியாக இருந்தாலும் இந்த படங்கள் போடுவது உண்டு. இங்கே தமிழ் சரி, ஹிந்தி சரி, சிங்களம் சரி, இதையும் இடக்கடை போடுவாங்க. அப்போ அதில் நீங்கள் போட்டிங்கன்னா அவங்களுக்கு இன்னும் கூடிய அளவு இந்த வரவேற்பு இருக்கும். மற்றது இன்டர்நேஷ்னல் லெவலில் அந்த வெளி அந்த எங்கள் உணர்வுகளை நிச்சயமா அது நல்லது. அநேகமான சிங்கள மக்களுக்கு நாங்கள் யார் என்று தெரியாது.
ஊசியை ஏற்றுவது கொண்டு பிரச்சனை உணர்வுகள். நல்லது நல்லது. ஷான், நீங்கள் ஐரோப்பாவில் நீங்கள் அறிந்திருப்பீர்கள் ஒரு தமிழ் திரைப்படம் தீபன் என்று சொல்லி ஒரு தமிழ் திரைப்படம் வெளியாகின்றது. அருமையான ஒரு திரைப்படமாக இருக்க போகின்றது. தமிழ் திரையுலகில் ஒரு எம்மவர்களின் உணர்வுகளை பிரதிபலிக்கும் ஒரு பதிக்கும் ஒரு படமாக இருக்க போகின்றது என்று அவர்களுடன் நீங்களும் தொடர்பு முயற்சிகள் எதுவும் இருக்கின்றதா அல்லது உங்கள் எதிர் பிரெஞ்சு அதேதான். ஆமாம் ஆமாம். தொடங்கிவிட்டீர்கள். எவ்வாறு அந்த உறவை ஏற்படுத்திக் கொண்டீர்கள்? என்னென்று உங்களுடைய நெட்வொர்க் நீங்கள் நிச்சயமாக ஒரு நிச்சயமாக. நீங்கள் இசையமைத்த ஒரு பாடல் எஸ்வி பாலசுப்ரமணியம், சைலஜ் ஆகியோர் பாடிய ஒரு பாடலும் இந்த நேரத்தில் தயாராக இருக்கின்றது. சிறிய இடைவெளியை எடுத்துட்டோம். அந்த சூர்யா மட்டும் அந்த ரெக்கார்டிங் இருக்குது. அதே போன்று அந்த பாடலை கேட்டுக்கொண்டு இந்த பாடலை கேட்டுவிட்டு நமது கலந்துரையாடலை தொடரும். நாங்கள் இதை போவோம், இன்ட்ரெஸ்டிங் ஆகி 8 மணி வரைக்கும் போவோம். Very interesting character. இந்த பாட்டு எஸ்பிபி சைலஜா பண்ண பாட்டு என்ன? Is it recording? Yeah. இது வந்து இந்த பாட்டு இப்ப இந்திய பாட்டுக்கு தான் ஒத்தா வருது. The charge is running out. That's all right. There's only like one more bar left. That's all right. It's okay. Does it capture the sound as well? என்ன பாட்டு? இந்தியாவில் பாடினதான் கிருமுக்களால போனா வெளிப்பட்டு வரவழிய இப்படி பாடினோட இந்த சாங் இதுல இல்லையா? இல்லையா? அதான் சொன்னாங்க. ஆனா மொழி கேட்கல கொள்ளி அடிக்கிற கண்ணே பண்ணமாவே போதானே. இந்தியன் சிங்கர்ஸ் வந்து அந்த இந்திய திரைப்பட துறை இருக்காது. நேற்று மொழி கேட்கல அவற்றை முதலாவது பாட்டு கொள்ளி அடிக்கிற கண்ணே பண்ணமா. என்ன பாட்டு? சேம் சீரியா? ஒரே சேனல்ல நீங்க எழுப்புறீங்க. ஒழுங்கா புரியுங்க. வெரி சாரி. நெக்ஸ்ட் வீக் வந்து மாவீரர் இது போய் கொண்டிருக்கு. 22ல தான் first time. I'll take a picture with you before. Do you want to take it with me? I am now writing my own autobiography. Right. Although I am detailing everything that nobody knows actually as to what happened. எல்லாரும் நினைக்கிறது happened மாதிரி. ஆனா we have done somewhere they wrote. They told us to like David and Goliath மாதிரி. Goliath is the Indian film industry. I am David. நான் கையில வச்சு அடிச்சு முடிச்சது. அது எங்க சொன்னா சரி இது டொமினிக் பாவம் பாத்துக்கணும். இப்ப என்ன வாரங்களும் செய்யலாம். Please. So sorry, can we postpone next week? for next week? We are behind schedule.
கேமன்ஸ் above இந்தியன் ஃபிலிம் சென்டர். அவருக்கு விளாங்க சினிமாவையும் அந்த நேரத்தில் போட்டு உழுப்பு நெல்லாட மலேசியா சிங்கப்பூர்லாம் சும்மா ஆர்வம் போடுறாங்க. இது ஈவன் அமெரிக்கா 45 theme song for the parade. King's birthday in 1977 cinema was the theme song. Right. So I was ஓகே ரைட் We have to get in. வேற இன்னொரு இன்டர்வியூக்கு நான் அது இன்னொரு நாள் இந்த சொல்லுங்க இந்திய படங்களுக்கு இணையா இந்த நேரத்தில் கிருஷ்ணன் அவர்களை மீண்டும் வானிசையின் வானிலைகளுக்கு வரவேற்கின்றோம். உங்களுடைய அனுபவங்களையும் அதே போன்று தமிழ் சினிமா திரைப்படம் இசைத்துறைக்கு நீங்கள் செய்த பணி பற்றியும் நாங்கள் பேசிக் கொண்டிருக்கின்றோம். இந்த பாடல் இதன் பின்னணி அதனை பற்றியும் சற்று பேசுவோம். இருக்கவில்லை.